வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய பேர் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை இஎம்ஐ கட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செலவு வந்துச்சு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு லோன் கிடைக்குமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு லோன் இருக்கும், ஆனால் இன்னொரு லோன் இங்கே ட்ரை பண்ணால் கிடைக்குமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த லோன்லேயே நமக்கு வேற ஏதாவது லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, டாப் அப் லோன் இருக்குது. அதாவது வாங்கியிருக்கக்கூடிய லோன்லேயே நீங்கள் மேலும் லோன் வாங்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த டாப் அப் லோன். இந்த டாப் அப் லோன் வாங்குறதுக்கு சில எலிஜிபிலிட்டிலாம் இருக்குங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருந்தாலும் அதுலேயும் இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் பர்சனல் லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பேங்க்கில் கூட நீங்கள் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு போயிட்டுருக்கு, இஎம்ஐ போயிட்டு இருந்தால் கூட இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் லோன் வாங்கிக்கொள்ள முடியும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே லோன் இருக்கிறவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டாப் அப் லோனை எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதுக்கான முறையான விஷயங்கள் என்னென்ன ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இன்னொரு பேங்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேங்க் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இந்த பேங்க்லேயும் இதே வகையான ஒரு லோன் தராங்க. ஆனால் இது டாப் அப் லோன் சொல்லுறதை காட்டிலும், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கடன் போய் ஒரு லோன் வாங்கிட்டீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் இங்கே கட்டிட்டு வரீங்க வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கட்டின பணத்துலேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இஎம்ஐ ஒரு 3000 ரூபா கட்ட சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், உங்களால் கட்ட முடியாத பட்சத்தில் நீங்கள் அது வட்டி தனியாக அசல் தனியாக பிரித்து கட்ட முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஏற்கனவே உங்களுக்கு லோன் இருக்குது, அந்த லோன்லேருந்து நீங்கள் டாப் அப் வாங்குறதுக்கான விஷயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்னொரு லோனை பற்றி, இன்னொரு பேங்கை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன்லேயே இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கான வளைவு சுழிவு என்னென்ன வழி இருக்குன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க வச்சுங்களேன், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்தீங்கன்னா ஹைப் த வீடியோன்னு ஆப்ஷன் வரும். மார்க் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காசும் இல்லை, பணமும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் போட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாயிண்ட்ஸ் போடலாம். எங்களுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கும், உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்களுக்கு ஒரு போடலாமான உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா அது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைப் த வீடியோன்னு ஆப்ஷன்ஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லோன் ஆப்பை பற்றி பார்த்துடலாம். அடுத்தது ப்ரைவேட் பேங்க்கு அல்லது கவர்மெண்ட் பேங்க் ரெண்டு பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஆஃபர் தரக்கூடிய இன்னொரு பேங்க்கை பற்றி லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு லோன் ஆப்பில் நீங்கள் லோன் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த லோனை ப்ராப்பராக கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க. மறுபடியும் லோன் உங்களுக்கு வாங்குறதுக்காக விஷயத்தை செய்வாங்க. 1 லட்ச ரூபா ஃபஸ்ட் வாங்கியிருந்தீங்க, இப்போ நான் உங்களுக்கு 1.5 லட்சம் தரேங்க, உங்களுக்கு போதுமா, இல்லை 2 லட்சம் கூட தரேன்னு சொல்லி உங்களுக்கு உற்சாகப்படுத்தி உங்கள் கவனத்தை பணத்தை வாங்க செய்யறதுக்கான விஷயம்லாம் செய்வாங்க. இது டாப் அப் என்ற லிஸ்ட்டில் எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்களுடைய வட்டி சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை என்ன சொல்லுவாங்க, அது கவர்ந்து இழுக்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் செய்வாங்க. ஸோ லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒன்ஸு வாங்கிட்டிங்கன்னா அதோடு மறந்துடுறது நல்லது, தொடர்ந்து வாங்காமல் இருப்பது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் அண்ட் கவர்மெண்ட் பேங்க்ஸ். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லோனை நீங்கள் ப்ராப்பராக கட்டிட்டு வரீங்க. இதில் உங்களுக்கு டாப் அப் லோன் தேவைப்படுது வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக லோன் அமௌண்ட் ஒரு 3 லட்ச ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இஎம்ஐ 36 மாதம் இஎம்ஐ எடுத்துக்கிங்க வச்சுங்களேன். ஜனவரி மாதம் 2020 நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 2023 தான் அது முடியணும் நியாயமாக. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14% வட்டி போட்டிருக்காங்க. ஸோ 3 லட்ச ரூபா 36 மாதம் 14% வட்டி. லோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வருமானம் 25,000 ரூபா இருந்ததுங்க. ஸோ 2020 உங்களோட வருமானம் 25,000 ரூபா இருந்தது. அதுக்கு வட்டி அந்த வட்டி அந்த அசல்லாம் சேர்த்து மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்கன்னா ஒரு 11,833 ரூபா மாதம் கட்டிட்டு வரீங்க. 2 வருஷம் ப்ராப்பராக கட்டிட்டீங்க. இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2020 வாங்கியிருக்கீங்க, 2022 2 லட்ச ரூபா கட்டி முடிச்சுட்டீங்க. அசல் 2 லட்ச ரூபா கட்டி முடிச்சிட்டிங்க. இன்னும் 1 லட்ச ரூபா தான் கட்ட வேண்டியதுக்கு 1 வருஷம் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு டாப் அப் பண்ணுறதுக்காக போகிறீங்க, எனக்கு டாப் அப் லோன் வேணும்னா அவங்க 2 ஆப்ஷன்ஸுக்கு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா
உங்களுடைய வருமானம் ஃபர்ஸ்ட் வந்து 2020 25,000 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 2023ல் உங்களுக்கு 35,000 ஆயிருக்கு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னா என்ன கணக்கில் பண்ணுவாங்க? நீங்கள் 25,000 வாங்கும்பொழுது 11,833 கட்டியிருந்தீங்க. இப்போ 35,000 வரும்பொழுது அதில் ஒரு 40% வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரியும் மீதி இருக்கக்கூடிய 60%க்கு இஎம்ஐ போடுறதா இருந்தீங்கன்னா எவ்வளோ போடுவாங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதாவது 21,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி உங்களால் முடியும்னு அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு டாப்அப் கொடுப்பாங்க. டாப்அப் போடும்போது அவுட்ஸ்டாண்டிங், அதாவது நீங்கள் கட்டின பணத்தை மீறி இன்னும் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் மீதி இருக்கக்கூடிய கட்ட வேண்டிய பணம் 1 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, அது கூட உங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்து 5 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டாக அவங்க எடுத்துருவாங்க. இந்த 5 லட்ச ரூபாவுக்கு அவங்க இஎம்ஐ அதாவது 36 மாதம் இஎம்ஐ 14% போட்டாங்க வச்சுங்களேன், உங்களுக்கு மொத்தமாக மாதம் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கணும், 19,721 கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு 35,000 எலிஜிபிள் அப்படி அவங்க கால்குலேஷன் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யார் இந்த லோன் தருவாங்கன்னா கவர்மெண்ட் பேங்கும் தருவாங்க, ப்ரைவேட் பேங்கும் தருவாங்க. சேலரி அக்கௌண்ட் இருக்கணும். அதே போல் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்படியே டாப்அப்பாக கொடுக்க மாட்டாங்க. அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி ஃபில்அப் பண்ணி கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் ரீசப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டாப்அப் லோனில் ஒரு வகை. ரெண்டாவது ஒரு வகை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் எந்த முன்னேற்றம் இல்லைங்க. நீங்கள் 2020லையும் 25,000 தான், 2023லையும் 25,000 தான், எந்த மாற்றமும் இல்லைன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டின பணத்தை 3 வருஷத்தில் 2 வருஷம் ப்ராப்பராக நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் கட்டின பணத்தை மறுபடியும் நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 லட்சத்தை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். இதே போல் தான் அந்த லோனை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அந்த லோனை வாங்க முடியும். இதுக்கு யார் லோன் தருவாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பேங்க் தர மாட்டாங்க. பட் உங்களுக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தருவாங்க, கூட்டுறவு வங்கிகள் தருவாங்க, சிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இவங்களாம் தர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கில் இந்த ஆப்ஷன்ஸில் கிடைக்க வாய்ப்பு கம்மி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது போல் டாப்அப் லோன்லேயே சிலர் வந்து ஆஃபர் மாதிரி கொடுத்து கூட பண்ணுறாங்க. அப்படி ஆஃபர் தரக்கூடிய ஒரு பேங்கை பற்றி சொல்கிறேன். நான் உங்களை ப்ரொமோட் பண்ணல, அவங்களுடைய நிறை குறை எல்லாத்தையுமே சொல்கிறேன். எதுவுமே யாரும் ஃப்ரீயாக நமக்கு தரதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் எக்ஸாம்பிளுக்காக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸில் 2 வகையான லோன் ஆஃபர், அதாவது பர்சனல் லோனில் 2 வெரைட்டி இருக்குங்க. இது ஒன்றுக்கும் தனியாக சார்ஜஸ் இருக்குது. அந்த வெரைட்டியோட ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் மாறும். அதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் ஒன்று தராங்க. இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனை பொறுத்த வரைக்குமே ஒரு லோன் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, 24 மாதம் இஎம் எடுக்கிறீங்க, 2 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 50,000 நீங்கள் கட்டியிருக்கீங்க. இப்படி லோன் போயிட்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு அவசரமாக ஒரு பணம் தேவைப்படுதுன்னா இந்த 50,000 இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க தேவையில்லை, அதுக்குன்னு கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கட்டிய பணத்தில் இவங்களுக்கு ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை பார்த்துக்கலாம். அந்த உங்கள் கட்டக்கூடிய பணத்தை நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் ஈஸியாக அந்த 50,000 வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான சார்ஜஸும் உண்டு. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படும் போது இந்த ஆப்பில் வாங்கலாமா, அந்த ஆப்பில் வாங்கலாமா, இவங்க கிட்ட போகலாமா, அவங்க கிட்ட போகலாமான்றவங்களுக்கு இந்த ஒரே லோனில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. கட்டின பணத்தை டக்குன்னு எடுத்துக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, பட்டுன்னு கிடைக்குது. இதான் ஒரு பெரிய மேட்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஹைபிரிட் டேர்ம் லோன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதில் என்ன ஒரு பெனிஃபிட், குறைஞ்ச இஎம்ஐ வேணுன்றவங்களுக்கான ஒரு விஷயந்தான். 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 15% per annum வட்டி போகிறாங்க, 72 மாதம் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். உங்களால் வந்து ஒரு 5,000 இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த 72 மாதத்தை 2ஆக பிரித்து 24 மாதம் ஃபஸ்ட்டு ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி, அதாவது 1,250 கட்டுற மாதிரி. நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். 1,250 கட்டுற மாதிரியும், மீதி இருக்கக்கூடிய 48 மாதம் 2,783 கட்டுற மாதிரியும் பிரித்து விட்டுறாங்க. வேறு எதாவது இல்லை, இஎம்ஐ கட்டுறதை சிறப்பாக்கிறாங்க, ஈஸியாக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அந்த லோனை அந்த முன்பு சொன்னக்கூடிய ஃப்ளெக்ஸி டேர்ம்லுக்கும் இதுக்கும் ஹைபிரிட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆக வட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதில் கொஞ்சம் அதிகமாகவே கட்டுற மாதிரி இருக்கும். அந்த லோனை காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 45,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். இதை கவனிக்க வேண்டிய விஷயம், கண்ணுக்கு தெரியாமல் வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போகும். எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்க இது போல் விஷயத்தெல்லாம் கவனித்து வாங்கணும். அதே போல் டாப்அப் லோன் தேவைப்படுறவங்களுக்கு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து கவனித்து வாங்கணும். ஸோ முடிவை உங்கள் கைட்டியே கொடுக்குறேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, எது பெஸ்ட்டாக இருக்கும், எது எடுக்கலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக. மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.